வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டீ டைம் ஸ்நாக் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்காக 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெண்ணெய், நெய், வனஸ்பதி இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் இழுத்துடும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை ஃபுல்லாக தடவி விட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் பச்சை மிளகாய் போடலை அப்படின்னா மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டு 1 கப் அளவு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு, 1/2 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கியாச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆறட்டும். இப்போ மாவு ஊற வச்சுருக்கோம். அதை எடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சு இது மேலே கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஓவல் ஷேப் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு ஓவல் ஷேப் வர்ற வரைக்கும் நம்ம பரட்டிக்கோங்க. இதை நான் ஒரு கத்தி வச்சு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பார்ட் எடுத்து இந்த எட்ஜஸ் 2ஐயுமே நம்ம சேர்த்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். இது மேலே கொஞ்சமாக தண்ணி தடவி இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக நல்லா ஒட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெயில் போடும்போது மசாலா ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதனால் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு கோன் ஷேப்பில் வந்துடுச்சு. இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோ மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடுங்க உள்ள. இதை சேர்த்துட்டு ஸ்டஃபிங்கை நல்லா உள்ளே தள்ளி அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி இது 2 எட்ஜஸையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விடுங்க. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விடுங்க, இல்லைன்னா மசாலா வெளியே வந்துடும் எண்ணெயில் போடும்போது. இப்போ பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவும் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இந்த ஸ்டஃப் பண்ணி உள்ளே நம்ம ப்ரெஸ் பண்ணி அதை ஒட்டுறதா ரொம்ப முக்கியம், இல்லைன்னா மசாலா ஃபுல்லாக வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக செஞ்சிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் சமோசா வரும். இந்த மாதிரி நான் எல்லாமே ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். இதை ஒவ்வொன்றா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே தீயாது. இது ஃபுல்லாக கிறிஸ்பி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். அதனால் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு இடுங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். சூப்பரான கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.